தற்போது ஒரு அண்மை செய்தி. சென்னை கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடியில் உரிமம் புதுப்பிக்கப்படாத கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 2021 முதல் 2023 வரை லைசன்ஸை புதுப்பிக்காத 60 கடைகளுக்கு சிஎம்டிஏ சீல் வைத்துள்ளது. தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் காய்கறி அங்காடியில் 39, கனி அங்காடியில் 9 மற்றும் மலர் அங்காடியில் 12 கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சென்னை கோயம்பேட்டில் மொத்த விற்பனை அங்காடியில் உரிமம் புதுப்பிக்காத கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. 2021 முதல் 23 வரையிலான புதுப்பிக்காத 60 கடைகளுக்கு சிஎம்டிஏ சீல் வைத்துள்ளது. தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்த ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், 3 ஆண்டு காலமாக புதுப்பிக்காத கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடியில் இருக்கக்கூடிய காய்கறி மற்றும் மலர் அங்காடியில் இருக்கக்கூடிய கடைகளுக்கான அந்த லைசன்ஸ் என்பது புதுப்பிக்காதவர்களுக்கு பலமுறை இந்த கோயம்பேடு சிஎம்டிஏ நிர்வாகம் சார்பாக அவர்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டது. ஆனால் அவர்கள் அதனை பொருட்படுத்தாததனால் 2021 முதல் 23 வரை லைசன்ஸ் புதுப்பிக்காத கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தால் இந்த கோயம்பேடு என்பது நிர்ணயிக்கப்பட்டு வருகிறது. சென்னை பெருநகர வளர்ச்சி குழும உறுப்பினர் செயலாளர் அன்சுலா மிஸ்ரா தலைமையிலான அந்த குழுவினர் இந்த கடைகளுக்கு சீல் வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த கடைகளை பொறுத்த வரைக்குமே காய்கறி அங்காடியில் இருக்கக்கூடிய 39 கடைகள், அதே மாதிரி பல அங்காடியில் இருக்கக்கூடிய 9 கடைகள், மலர் அங்காடியில் இருக்கக்கூடிய 12 கடைகள் என மொத்தம் 60 கடைகளுக்கு மூடி முத்திரையிடக்கூடிய அந்த பணி என்பது நேற்றைய தினத்தில் தொடங்கி இருக்கிறது. ஏற்கனவே இவர்களுக்கெல்லாம் பலமுறை எச்சரிக்கை விடுத்தும் நோட்டீஸ் அளித்து விளக்கம் கேட்டும் அவர்கள் பதில் அளிக்காமல், அதே நேரத்தில் லைசன்ஸ் புதுப்பிக்காததால் இந்த நடவடிக்கையை அவர்கள் எடுத்திருப்பதாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். மேலும் வளாகத்தில் ஏற்கனவே 7 எண்ணிக்கையிலான கடைகள் இருப்பதாக நிர்வாக குழு தெரிவித்திருக்கிறது. அவர்கள் முத்திரையிடும் பணி துரிதப்படுத்துவதோடு நடப்பு உரிமம் விண்ணப்பதற்கான அந்த விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க 31ஆம் தேதி கடைசி தேதியாக அளிக்கப்பட்டிருக்கிறது. 31ஆம் தேதிக்குள் அவர்கள் விண்ணப்பிக்க வேண்டும் என்பதும் சிஎம்டிஏ தெரிவித்திருக்கிறார்கள். உரிமம் புதுப்பிக்காத 60 கடைகளுக்கு கோயம்பேடு மொத்த அங்காடியில் சீல் வைக்கப்பட்டுள்ளது. தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி ராஜேஷ்.